கொலை குற்றத்துக்காக அவளை ஜெயில போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நான் உனக்கு சொல்றேன். இல்லம்மா, இல்ல தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம், இல்ல ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம். அதோட இந்த நேரம் அவளை நானும் நீயும் ஜெயில இருந்து எப்படி வெளியில எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவளுடைய உறவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நீயே சொல்லு, நான் சொன்னதுல தப்பு இருக்கு? இப்ப அவ ஜெயில இருக்கா. அவ எந்த வீட்டுக்கு மருமகளோ அந்த வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட இப்ப அவளுக்காக வந்து நிக்கல. எதுக்கு இங்க அவ கூட யாரும் இங்க இல்ல. அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு பெரிய வக்கீல கொண்டு வந்து இங்க லைன்ல நிக்க வச்சிருக்கணும். அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்நேரம் யாராவது முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா இப்ப இங்க யாருமே இல்ல. யாருக்கும் பிரீதா பத்தி கவலை இல்ல. அதோட நான் அவளுடைய அம்மா, எனக்கு கவலை இருக்கு. அதனால நான் கண்டிப்பா போய் கேள்வி கேட்பேன். நீங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்க அங்க போய் சண்டை நடந்துருச்சுன்னா அது யாருக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ, அக்காக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க. புரிஞ்சிடுச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு பயம் சமூகத்தை பத்தி, இந்த உலகத்தை பத்தி. அவங்க வாழற இந்த உலகத்துல அவங்க வீட்டு மருமக கொலை பண்ணிட்டான்னு யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறேன். பிரீதா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பாளா? அவங்க அவங்கள பத்தி நினைச்சுதான் பயப்படுறாங்க. ஆனா நான் யார பார்த்து பயப்பட மாட்டேன். எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. நான் தான் அவளை பெத்து எடுத்த. அவ ஏன் பொண்ணு. இந்த உலகமே ஒரு பக்கம் ஆனாலும் நான் கண்டிப்பா அவ பக்கம் நிப்பேன். ஒரு நல்ல வக்கீல நான் அவளுக்காக கூட்டிட்டு வருவேன். அதுக்காக வீட்டை வித்தாலும் பரவாயில்ல, என்னையே வித்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் என் பொண்ணை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்தே தீருவேன். என்னால அவ கண்ணுல வர கண்ணீரை பார்க்க முடியாது. அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டா கூட என்னோட இதயம் நின்னுடுண்டி. நான் அவ கூட கண்டிப்பா இருப்பேன். யார் வந்தாலும் வரலனாலும் நான் மட்டுமே எப்பவும் அவளுக்காக போராடுவேன். என் பொண்ணுங்க தான் என் உயிர். என்னால அவளை ஜெயில இருக்க வைக்க முடியாது. எதையாவது பண்ணி நான் அவளை வெளியில கொண்டு வந்துருவேன். தேங்க் காட் கடவுளே, நான் அம்மாவை அக்கா வீட்டுக்கு போக விடாம தடுத்துட்டேன். ஆனா என் அக்காவை நீங்க தான் ஜெயில இருந்து வெளில கொண்டு வரணும். எப்படி இல்ல எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். எனக்கு ஒண்ணும் புரியல. என் அக்காக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா சொல்றது கரெக்ட் தான். என் அக்கா உங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எப்ப பாரு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறது, உறவை காப்பாத்துறத பத்தி யோசிக்கிறது. இப்ப என் அக்காவால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அம்மா அங்க போய் தேவையில்லாம ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரு கஷ்டப்படுறாங்களோ இல்லையா, அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அக்காக்கு ஏன் யாரும் உதவி பண்ணலன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மகேஷ் அங்கிளுக்கு உடம்பு சரியா இருந்தா அவரு இப்படின்றதுக்குள்ள அக்கா வெளியே கொண்டு வந்திருப்பாரு. ஆனா மகேஷ் அங்கிள் கிட்ட போட்டுமா, அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னா அவர் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல மகேஷ் அங்கிளுக்கே இப்பதான் உடம்பு சரியா இருக்கு. அவருக்கு என்னால இவ்வளவு பெரிய டென்ஷனை கொடுக்க முடியாது. அட கடவுளே, நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். சரிண்ணா, உங்களை நாளைக்கு வந்து பார்க்கறேன். ஓகே. இந்தாங்க மகேஷ், மாத்திரை எடுத்துக்கோங்க. ரக்கி, ஏன் இப்ப பொய்யா சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லையே. நீ என்ன நினைச்ச? நான் இத்தனை நாளா கோமால இருந்தனால உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சியா? நீ எப்ப எப்படி ஸ்மைல் பண்ணுவ, எப்படி இருப்ப, எப்படி பிஹேவ் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். ரக்கி, நான் வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். மகேஷ், நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். பிரீதாவை நினைச்சு டென்ஷனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யறது, எப்படி செய்யறது? ரக்கி, நீ டென்ஷன் ஆகாத.
உன் புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். உன் வாழ்க்கையில திரும்பி வந்துட்டான். உனக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக நான் தான் இருக்கேன்ல. அதனால நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். மகேஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப உங்க உடம்பு பூர்ணமா குணமாயிடுச்சு. நீங்க கோமால இருந்து வெளியில வந்துட்டீங்க. ஆனா உண்மையை சொல்லட்டா, நீங்க கோமால இருந்தப்ப நான் உங்களோட என்னோட நம்ம 2 பேரோட பொறுப்பையும் தனியா செஞ்சுட்டு இருந்தேன். அதுவும் நான் ரொம்ப காலம் பண்ணிட்டேன். இப்ப நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாம் சரியாயிடும். நீங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் மகேஷ். நீ அழுகிறத நிறுத்து. எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல. அண்ணா அண்ணா, நீங்க ராமேஸ்வர வர சொன்னீங்களா என்ன? ஆமா, அது உடம்பு சரியாயிடுச்சுன்னா வேலை பண்ணணுமா இல்லையா? அதனால தான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போலான்னு இருக்கேன். சோ என்னோட டிரைவர் வேணும்ல? இல்லண்ணா, இப்போதைக்கு நோ வேலை. வீட்டை விட்டு நீங்க வெளியே போகவே கூடாது. அண்ணா, இப்பதானே நீங்க கோமால இருந்து வெளியே வந்தீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணா. வேலை இப்பவுமே இருக்கதா செய்யும். எவ்வளவு நாள் தான் என்ன ஓய்வு எடுக்க வைப்பீங்க? நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டேன் கரீனா. போதும், என்னை விட்டுருங்க. சரிண்ணா. அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறீங்க? இல்லையே, நான் நாளைக்கு டாக்டர் கிட்ட போறேன். ஏன்னா டாக்டரை இப்ப வீட்டுக்கு வர வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குணமாயிட்டேன்ல, அதை நான் ஃபீல் பண்ணணும். ஒரு மனுஷன் குணமாயிட்டானா அவன் தான் டாக்டர் கிட்ட போகணும். டாக்டரை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. ஃபீலிங் நல்லா இருக்காது. அதனால நாளைக்கு டாக்டர் கிட்ட போறேன். தேங்க் காட். அந்த பிரீதாவை பார்க்கறதுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களோன்னு நான் நினைச்சேன்னா. எனிவேஸ், அண்ணா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். வாங்க. மகேஷ், உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு மகேஷ்? இப்ப நீங்க கரீனா அக்கா கிட்ட பிரீதாவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போகலன்னு சொன்னீங்க. ஆனா என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்களே, அப்படின்னா இது ராக்கி ஹரிச்சந்திரனா வாழ்றதுனால வாழ்க்கையில எதுவுமே ஆயிடாது. நாளைக்கு நான் ஏசிபி பிந்த்ராவை பார்க்க போறேன். அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்ப்பேன். ஒருவேளை ஒத்துக்கிட்டா பிரீதாவுக்கு எதிராக அவங்க எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாங்களே, அது கோர்ட்ல கேன்சல் ஆயிடும். மகேஷ், உங்ககிட்ட நான் இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணணும். ப்ளீஸ், கரண் கிட்ட நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். ஏன்னு தெரியல, ஆனா எனக்கு என்னமோ கரண் பிரீதா மேல கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பிரீதா ஹோட்டலுக்கு போயிருக்கானா, ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ கரண் கிட்ட எதையுமே சொல்லல. ஒருவேளை கரண் இந்த விஷயத்தால ஹர்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் பிரீதாக்கு ஹெல்ப் பண்ண கூட எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். யாரு உன்கிட்ட சொன்னது? யார் சொன்னது ராக்கி? அவன் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவன் தான் என்கிட்ட லாயர் நம்பரை கேட்டு வாங்கினான். அவன் தான் என்கிட்ட வந்து அவன் பேசிட்டு பிரீத்தாவோட பெயில பாத்துக்கிறேன்னு சொன்னான். ராக்கி, உன்னோட பிள்ளைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. கொஞ்சமாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கோ. அவன் பிரீத்தாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். ரொம்ப காதலிக்கிறனாலதான் இப்படி கோவத்தை காட்டுறான். உன்னோட பிள்ளைக்கு மூக்கு மேல கோவம் வருமா இல்லையா? கோவத்தை வெளிப்படுத்தாம இருப்பானா என்ன? அவன் பிரீத்தாக்கு உதவி பண்றதை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ டென்ஷன் ஆகாத. செய்யறது எல்லாமே அவன் தான் செய்யறான். அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நான் இது வந்துடுறேன். போயிட்டு வா. மிஸ்டர் கரண், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க இன்னும் நான் சொல்றத புரிஞ்சுக்கல ஏசிபி சார். இன்னும் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? பிரீதா நிரபராதி, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அவங்க இன்னசென்டா இல்லைன்னா அதை நிரூபிங்க. நீங்க அவங்களை இன்னசென்ட் நிரூபிக்கல. ஏன்னா போலீஸ் நீங்க தான், நான் இல்ல. என்னோட வேலை குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுதான். கோர்ட்டோட வேலை குற்றத்தை நிரூபிக்கிறது, குற்றவாளிக்கு தண்டனையை கொடுக்கறது. நான் என்னோட வேலையை பண்ணிட்டேன். நாளைக்கு மதியம் 3 மணிக்கு கோர்ட்டு கூட அதோட வேலையை செஞ்சிரும். நீயும் போய் உன்னோட வேலையை பாரு. ஐ மீன், பிரீதா இன்னசென்ட்னு நீ நிரூபிச்சு காட்டு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டா இருக்கா? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் விளையாட்ட தெரியலையே.
உனக்கு அப்படி இருக்குமோ என்னமோ. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி என் டயத்தை நீ வேஸ்ட் பண்ணாத. போய் ஒரு லாயரை பாரு. இங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான அட்வைஸை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எந்த லாயர் அதிகமா ஃபீஸை சார்ஜ் பண்றாரோ அவர் நல்ல லாயரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல லாயர் யாரு தெரியுமா? ஒன்ன மாதிரியே பிரீத்தா ஒரு இன்னசென்ட்னு அவரும் பிலீவ் பண்ணணும். அப்பதான் அவர் பைசாவுக்காக இல்ல, பிரீத்தா ஒரு இன்னசென்ட்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் கேஸ் எடுத்து நடத்துவாரு. தட் டூ வித் ஃபுல் பேஷன். தேங்க்யூ ஏசிபி சார், ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்ததுக்கு. ஆனா எனக்கு அது தேவையில்லை. என்னோட லாயர் வராரு. இப்பவா? ஏன்? சாரி கரண். எதுக்கு சாரி? ஆக்சுவலி நான் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ பெயில் கிடைக்கல. வாட் யூ மீன்? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கரண், பிரீதா இன்னைக்கு நைட் இங்கே தான் இருந்தாகணும். ஸோ இப்படி சொன்னா இன்னைக்கு அவங்க வெளியில வர முடியாது. வாட் ஆர் யூ மேட்? பிரீதா எப்படி இங்க இருக்க முடியும் இந்த ஜெயில? ஜெயில பாத்தீங்களா? அவ எங்க தூங்குவா, என்ன சாப்பிடுவா? இங்க தர சாப்பாடையா? யூ ஆர் ஜஸ்ட் யூஸ்லெஸ். நான் நினைக்கிறது சரினா நீங்க அந்த பர்மாவை மர்டர் கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தவர் தானே? ஆமா. குட். யூ ஆர் குட் அட் யுவர் ஜாப். தேங்க்யூ. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த பர்மா தான் அந்த பையனை கொன்னான்னு. ஆனா நீ அவனை காப்பாத்திட்ட. அந்த கேஸ்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சிட்ட. ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேன். எல்லாருமே பிரீத்தா இன்னசென்ட் நினைக்கிறாங்க. ஆனா நான் இன்னசென்ட்னு பிரீத்தா ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன்னா அவங்க குற்றவாளி. எனக்கு கண்டிப்பா தெரியும் குற்றவாளிக்கு தான் பண்ண குற்றத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும். வக்கீல் சார், நாளைக்கு முடிவை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லவா? நாளைக்கு பிரீத்தா நேரா கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு தான் போவா. மார்க் மை வேர்ட்ஸ். ஸ்ருதி, என்ன இப்ப வர? நீ எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லல? எதுக்கு எதுவும் சொல்லல? ஸ்ருதி, ஐ எம் ரியலி சாரி, பட் இதெல்லாம் நடக்கும்போது நான் அங்க இல்ல. இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். விஷயம் தெரிஞ்சது நான் உங்ககிட்ட வந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி. கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணிய போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. நீ டென்ஷன் ஆகாத ஸ்ருதி, எல்லாம் சரியாயிடும். மாமா, அக்காவை பக்கவா போறீங்க? எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நான் பிசினஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன். மாமா, நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்னா, இந்த கேள்வியை நீ உங்க அக்கா கிட்ட தான் போய் கேட்கணும். அதாவது பிரீத்தா கரண் கிட்ட. புரிஞ்சுதா? யாராவது ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த மறைப்பாங்களா? அவ இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருப்பேன். இந்த விஷயமும் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஆனா எங்க அவ என்கிட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா அவ என்ன நம்பல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. வேற எப்படிமா? எப்படி சொல்லு மாமா. அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல, அக்கா அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவங்க எந்த தப்பும் பண்ணல மாமா, புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ கிரைம் பண்ணான்னு நான் நம்புறேன்னு நினைக்கிறியா? அவ மாமா, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா அக்காவை பார்க்க எனக்கு ஒரு ரெக்வஸ்ட். ப்ளீஸ் அக்காவை பார்க்க போங்களேன். ப்ளீஸ் மாமா, போங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட அவங்க எதுவும் சொல்லல. பாவும் சொல்லவும் முடியல. ஐ டோன்ட் நோ. ப்ளீஸ் அக்காவை ஒரு வாட்டி போய் பாருங்க. மாமாக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றாரு? அக்காக்கு இவரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு எனக்கு சுத்தமா தோணல. ஸ்ருதி, நீ அண்ணனை பத்தி அப்படிலாம் சொல்லாத. அப்படி யோசிக்காத. அண்ணா அண்ணிய ரொம்ப காதலிக்கிறாரு. அவங்கள ரொம்ப கேர் பண்றாரு. கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு. எவ்வளவு டைம்? அக்கா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? அக்கா தனியா இருக்காங்க. ஸ்ருதி, இல்ல ஸ்ருதி, அண்ணி தனியா இல்ல. இடம் மட்டும்தான் வேற, மனசு இல்ல. அண்ணா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு என் மனசு சொல்லுது. அதோட அவர் ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக இப்படி சொல்றாரு. ஆனா அவர் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருப்பாரு. ஓ ரியலி? போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரா? ஆமா. நான் அவர்கிட்ட நீங்க அக்காவை பார்க்க போறீங்களான்னு கேட்டப்ப என்ன சொன்னாரு? இல்ல நான் போலன்னு சொன்னாரு. ஐ மீன் அவர் ஏதோ வேலையா போறேன்னு சொன்னாரு. ஏன் இப்படி பண்றாரு? ஸ்ருதி, அண்ணா அவர் மனசுல இருக்க விஷயத்த அவ்வளவு ஈஸியா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு.
அதோட நீ நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நம்மளும் துணையா இருப்போம். ஏதாவது பண்ணி கண்டிப்பா அண்ணியை வெளியே கொண்டு வந்துரும். ஓகே? பிரீதா, இந்தாங்க, இது உங்க மாமியார் உங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க இந்த சிச்சுவேஷன்ல தனியா இருக்கீங்க. ஒருவேளை வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். தேங்க்யூ. சாக்லேட் போட்ட ஃபலூடா. கரண், இது எனக்கு நல்லா தெரியும். இது கண்டிப்பா நீதான் கொடுத்து அனுப்பியிருக்க. நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் என் மேல உனக்கு நிறையவே அக்கறை இருக்கு. நிறைய அக்கறை இருக்கு. நீ கோவமா இருக்கிறதும் நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட முன்னாடியே சொல்லலங்கிறதுக்காக தான். நான் முன்னாடியே சொல்லிருந்தா நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன். அண்ணி, கரீனாக்கா, அத்தை உங்க கூட வரலையா? அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நடந்த இஷ்யூஸால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. சோ ரூம்லயே சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. அதனால ரூம்க்கே நான் சாப்பாடு அனுப்பிட்டேன் அண்ணி. சரி, ஓகே, சரி சரிப்பா, தேங்க்யூ. என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு சோமி ஞாபகம் இருக்கா? நாம அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ண சொன்னமே அந்த பையன். அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த இன்ஜெக்ஷன் உடஞ்சிருச்சான். அதாவது சாதாரணமா உடையலையாம். அந்த இன்ஜெக்ஷனை வேணும்னே யாரோ வந்து உடைச்சிருக்காங்களாம். என்ன? ஆமா, யாரோ அந்த லேபுக்கு போய் அங்க அந்த இன்ஜெக்ஷனை உடைச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? யார் உடைச்சிருப்பாங்க? அதோட யார் அங்க போயிருப்பாங்க? அதான். சுரேஷ் அண்ணா, பம்மி, வாங்க வந்து சாப்பிடுங்க. இந்த வரேன் நீ. இதோ நீ வந்துட்டோம், வாங்க போலாம். அண்ணி, நீங்களும் எங்க கூட சாப்பிடலாம்ல? எனக்கு பசிக்கல. உங்களுக்கு எதுக்காக பசி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க பசியோட இருக்கிறதால பிரீதா வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அட கிருத்திகா, நல்லமா, நல்ல வேளை நீ வந்துட்ட. வா, வந்து நீயும் எங்க கூட சாப்பிடு. பசிக்கலமா? ஓ, உனக்குமா? நீ எங்க போயிருந்த? பிரீதானிய பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்படியே சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் உன்கிட்ட சொன்னல, பிரீதாவை பார்க்காதன்னு சொன்னல. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியாதா? எல்லா தடவையும் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், பிரீதா நல்லவ கிடையாதுன்னு சொல்றேன். ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட புரியவே மாட்டேங்குதா. அம்மா, பிரீதா நீ எனக்கு அண்ணி மட்டும் கிடையாது, ஒரு அக்கா மாதிரி. என் அக்கா போய் நான் பாத்துட்டு வர மாட்டேனா? என்ன அக்கா மாதிரியா? அக்காவா? இப்படி ஒரு அக்காவா? அக்ஷயோட உனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை அவன் நிறுத்திட்டா. கிருத்திகா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பேச வைக்காத. அம்மா, நீங்க கோவத்துல யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த நான் ரூம்க்கு போறேம்மா. வாங்கண்ணா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க கரீனா, எனக்கு பசிக்கல.
அட, யாருக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. எனக்கும் பசிக்குதா அண்ணி. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் வாங்க. நான் கிச்சனுக்கு போய் சூடா சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். இதயம்